வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். விடுமுறை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் நாளையோட முடிகிறது. நாளையிலிருந்து 2 மாதம் இங்கே ஃப்ரான்ஸில் ஹாலிடே, பாடசாலை விடுமுறை. அதனால் இந்த வீடியோ யாருக்குன்னு சொன்னால், தமிழ் கடைகளில் வேலை செய்கின்ற விசா உள்ள விசா இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கடந்து போகலாம், இல்லை ஷேர் பண்ணலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை மண்டையில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. எப்பயாச்சும் இந்த 2 மாதம் முடிய விட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்குவீங்க. இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஆனால் 2 மாதம் முடிய விட்டு அவனொருதான் வீடியோவில் சொன்னானே அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் என்னுடைய வீடியோ தேட வேண்டி வரும். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு இந்த வீடியோ பயந்து விடுங்க. வேறு எதுவுமே கேட்கல. பயந்து விட்டீங்கன்னு சொன்னால் 4 பேருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பிரயோசனமாக இருக்கும். நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக. உங்களுடைய பகிர்வுகள் ஏதாவது பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் 00 33 7 51 51 25 10 தயவு செய்து கால் பண்ணாமல் இதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரல் பதிவாக அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பகிர்வுகள் சம்மந்தமாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ பகிர்ந்து விடுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நாளை மறுதினத்திலிருந்து இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இங்கே பாடசாலை விடுமுறை ஆரம்பமாகிறது. சில பேர் இப்போவே விடுமுறைக்கு போயிருப்பாங்க. சில பேர் 1 மாதம் விடுமுறை 8ஆம் மாதம் போகலாம்னு நினைப்பாங்க. சில பேர் 2 மாதம் விடுமுறைக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஃப்ளைட்டினுடைய டிக்கெட். அநேகமாக எங்களுடைய இலங்கை தமிழர்கள் கூடுதலாக செல்லுகின்ற இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்வான், மலேசியா, சிங்கப்பூர் இவைகளுக்குத்தான் அநேகமானவர்கள் குடும்பமாகவும் சரி தனியாகவும் சரி இந்த 2 மாத கால பகுதியில் விடுமுறைக்காக போகிறது. இந்த 2 மாத காலப்பகுதியில் இவர்கள் விடுமுறைக்காக போகின்ற பொழுது இந்த தமிழ் கடைகள் செய்கின்ற ஒரு சில முதலாளிகளுக்கு தான், இங்கே எல்லாரையும் நான் குற்றஞ்சாட வரல. இது தொடர்ச்சியாக நேற்றைக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது இந்த தமிழ் கடை சம்பந்தமாக. எல்லாரையும் நான் இங்கே குற்றம் சாட வரல. ஒரு சில முதலாளிகள் செய்கின்ற தவறுகள் ஒட்டுமொத்த தமிழ் முதலாளிகளுக்கும் ஒரு தவறான எண்ணத்தை தமிழ் மக்களிடம் உருவாக்கி கொண்டு போகிறது. அதுதான் பிரச்சனையே. ஒரு சிலர் செய்கின்ற தவறுகள் முழு தமிழ் முதலாளிகளையும் கெட்ட பேரை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல செய்கிற முதலாளிகளுக்கும் இது கெட்ட பேராக இருக்கிறது. சரி, இது எல்லாருக்குமே இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சில தமிழ் முதலாளிகள் கெட்ட வேலை செய்கின்ற முதலாளிகளுக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது எங்களுடைய விசா இருக்கிற விசா இல்லாத சகோதர சகோதரிகளை இந்த 2 மாத கால பகுதிகளில் இவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், தங்களுடைய பிள்ளைகள் சகிதம் தங்களுடைய மனைவியோடு தங்களுடைய இந்த விடுமுறையை கழிப்பதற்காக இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ எங்கேயோ நான் ஏற்கனவே சொன்ன நாடுகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முதலாளிகள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், இங்கே கடைகளில் விசா இருப்பவர்களும் வேலைக்கு இருப்பார்கள், விசா இல்லாதவர்களும் வேலைக்கு இருப்பார்கள். இதில் விசா இருப்பவர்களில் சோமாஸ் எடுத்துக்கொண்டு பிளாக்கில் வேலை செய்பவர்களும் இருப்பார்கள். விசா இருப்பவர்கள் கொஞ்சத்தை டிக்ளேர் பண்ணிக்கொண்டு மீதியை டிக்ளேர் பண்ணாமல் வேலை செய்பவர்களும் இருப்பார்கள். அதே மாதிரி வேலை செய்கின்ற எங்களுடைய விசா இல்லாத சகோதர சகோதரிகளும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்றாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் முதலாளிகள் இந்த 2 மாத கால பகுதிகளில் அண்ணாவோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ நீங்கள் இந்த கடையை பாருங்கள், நாங்கள் இப்படி ஹாலிடே போகிறோம், உங்களை நம்பி தான் கடையை விட்டுட்டு போகிறோம், நான் போயிட்டு நான் உங்களுடைய கணக்கெல்லாம் பார்த்து நான் அளவுக்கு அதிகமான சம்பளம் அல்லது இந்த ஹாலிடேக்குரிய நீங்கள் வேலை செய்ததுக்கான சம்பளத்தை நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வேறு வேலைகள் செய்யாமல் இந்த கடையில் மட்டும் வேலை செய்வர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய பேச்சை நம்பி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற பட்சத்தில் அவர்கள் விடுமுறைக்கு போவார்கள். விடுமுறை போய் நின்றோன்னா அங்கே தொலைபேசியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு உங்களை போட்டு சிபிலி ஆட்டுவார்கள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விடுமுறை போகிறோம்ண்டு அங்கே விடுமுறைக்கு எந்த தமிழ் முதலாளி மேரும் போகிறதில்லை. அங்கே போய் நின்று கொண்டு கேமராவில் வேலைக்காரன் என்ன செய்கிறான், கடையில் என்ன நடக்கின்றது 24 மணி நேரம் கையில் இப்படியே ஏந்தி கொண்டு திருவிடம் ஃபோனை கடையை பார்த்துக்கொண்டு இதுதான் நடக்கிற விஷயம். அங்கே நின்று கொண்டு திருப்பி வாட்ஸ்அப்லையோ வைபர்லையோ கால் பண்ணி உங்களுக்கு தடி ஓட்டுறது, அதை செய் அங்கே செய் இங்கே செய் அதை பாரு இதை பாருன்னு சொல்லி அது ஒரு வேற ஒரு ரகம். அது விடுமுறை, அதுக்கு பேர் விடுமுறை கொண்டாட போகிறது இல்லை. அது அது இதை விட இங்கே இருக்கலாம். அது அங்கே போய் அதை ஆகட்டும் வச்சா
சரி, அது 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 அந்த விஷயம் போக நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் வேலை செய்வீங்க. இந்த 2 மாதம் நீங்கள் 7 மணித்தியாலம் வேலை செய்கிற நீங்கள் சில 14 மணித்தியாலங்களும் வேலை செய்வீங்க. சில பேர் 10 மணித்தியாலம் வேலை செய்வீங்க, சில பேர் 15 மணித்தியாலம் வேலை செய்வீங்க. நீங்கள் வேலை செய்கிறக்கூடிய காசை அவர் தருவார்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் வேலை செய்வீங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறமாக அவர் காசு தருவாரா தரமாட்டாரா அப்படி என்ற ஒரு எண்ணம் உங்களோட மனசில் ஓடிட்டே இருக்கும். இவ்வளோ மனத்தியாலங்கள் வேறு செஞ்சினா இவ்வளோ காசு எனக்கு வருமானு சொல்லி நீங்கள் மைண்டில் போட்டிருப்பீங்க. எனக்கு இவ்வளோ காசு வருமதி இருக்குமான்னு சொல்லி முதல்ல தருவார் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை இதில் பதிஞ்சிருந்தா பேசியில் இருக்கிற சம்பளத்தை மட்டும் தருவார்கள். எக்ஸ்ட்ரா மனத்தியாலத்துக்கான சம்பளத்தை சுற்றலாம். இல்லை பதியல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 50 ரூபா 100 ரூபாய் தந்து போட்டு பிச்சைக்கார காசு மாதிரி மிகுதியை தாங்களாட்டையே போடலாம். இது வந்து இப்படித்தான் நிறைய இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து எல்லாருக்குமே வடிவாக தெரிஞ்ச விஷயம். அதனால் நீங்கள் வேலை செய்கின்ற மனத்தியாலங்களை சரியான முறையில் நீங்கள் சரியான முறையில் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. வந்ததுக்கப்புறமா காசு கேளுங்க. நீங்கள் வேலை செஞ்ச உங்களுடைய உழைப்புக்குரிய ஊதியம் உங்களுக்கு தரப்பட வேண்டும். உங்களை ஏமாற்ற முடியாது. அப்படி உங்களை ஏமாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சட்டத்தை நாட வேண்டி வரும். இல்லை நீங்கள் அவர் என்னை சுற்றி போட்டு நான் திரும்ப அவர்கிட்ட வேலை செய்ய போகிறோன்னு சொன்னால் அது உங்களுடைய பிரச்சனை. இந்த விடுமுறை காலங்களில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து சம்பளம் தாரம் என்று சொன்ன எந்த ஒரு முதலாளியும் வேலை செஞ்ச மனத்தியாலங்களுக்கு விசா உள்ளா இருந்தாலும் சரி, விசா இல்லாத ஆக்களாக இருந்தாலும் சரி, சரியான சம்பளம் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. 8 யூரோ மனத்தியாலத்து சம்பளம் அப்படின்னு சொன்னால் டிக்ளேர் பண்ணால் வச்சிருக்கிற முதலாளி மேர் 3 யூரோ 4 யூரோ படி கணக்கு பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். 1 யூரோ படி கணக்கு பார்த்து கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். மனத்தியாலத்துக்கு கொடுக்காம விட்டவர்களும் இருக்கிறார்கள். இதில் சரியான சம்பளத்தை கொடுத்த தமிழ் முதலாளிகளும் இருக்கிறார்கள். ஆக இதில் எல்லாரையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஒரு சிலர் இப்படித்தான் சுத்துமாத்து வேலைகளில் ஈடுபட்டு தங்களுடைய குடும்பம், தங்களுடைய மனைவி, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக விசா உள்ளவன் விசா இல்லாதவன் என்ற பிரச்சனை இல்லை. இவனை எப்படி ஏறி மிதித்து நான் நல்லா வரணும் என்றதுக்காக இங்கே நிறைய பேர் இதே வேலைகளில் திட்டமிட்ட ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் யாராவது உங்களுடைய சம்பளம் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நிறுவனமோ அந்த கடைகளில் நின்று வேலை செய்கிறது அப்படின்றது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தேவையில்லாத வில்லங்கம். அது என்றைக்குமே உங்களோட மனசில் உறுத்தி கொண்டிருக்கோம். காசு தரல முதலாளி காசு தரல, நான் வேலை செஞ்சேன் காசு தரல திட்டியே தீத்தி போடுவீங்கள். இவன் நாசமாக போகணும், அல்லது வந்து இவன் பிள்ளையோட போகணும், இவன் குடும்பத்தோடு அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் 2 மாதம் வேலை செஞ்சு போட்டு அதுக்குரிய ஊதியம் தரல, 1 மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு போட்டு அதுக்குரிய சம்பளம் தரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அது வலிக்கும். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது வலிக்குமேன்னு சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வோம். அந்த காசை வச்சு நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம். ஒன்றில் நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது நகை வண்டி கொடுக்கலாம், அல்லது என்னுடைய மனைவிக்கு நகை வண்டி கொடுக்கலாம், என்னுடைய கணவருக்கு ஏதாவது பரிசுப்பொருள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த வருமானத்தால் நான் அல்லது வந்து ஏதாவது இருக்கிற கடனை கட்டிடலாம். இப்படி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அந்த காசு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ வேதனையாக இருக்குமென்று சொல்லி எல்லாருக்கும் புரியும். அப்படி இல்லை நாங்கள் சம்பளம் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு சரியான வழி எழுத்து மூலமாக வாங்குறது. எழுத்து மூலமாக எந்த முதலாளியும் எத்தர போகிறது இல்லை, என்ன நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை காசு தரல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கை தான், சட்டத்தை நோக்கி போக வேண்டியதான். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் செய்யுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுடைய இந்த 2 மாத காலப்பகுதி, இந்த விடுமுறை 2 மாத காலப்பகுதியில் உங்களுடைய அந்த வேலை செய்கிற மனத்தியாலத்தை நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிற நிறுவனத்துக்கு உள்ளே போய் நின்று 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 8 மணிக்கு உள்ளே போன உடனே உங்களோட ஃபோனில் நீங்கள் என்ட்ரு பண்ணின நேரத்தை வந்து ஃபோனில் நோட்டில் வந்து பதிங்க. அதே மாதிரி நீங்கள் கடையை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தை உங்களோட ஃபோனில் நோட்டில் போயிட்டு இப்போ இன்றைக்கு 30ஆம் தேதின்னு சொன்னால் 30ஆம் தேதி என்ட்ரு பண்ணின நேரம் 8 மணி காலையில். கடையை விட்டு போகிறது 28 மணியாக இருந்தால் 28 மணி PM. அதை வந்து கடையில் நின்று நீங்கள் பதியுங்க. கடையை விட்டு வெளியில் போகாதீங்க. உங்களோட கடையில் விஃபி உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி. என்னென்னு சொன்னால் அந்த புரிதும் அதை அந்த பார்க்கல அந்த லோக்கலிஸை எங்கேன்னு தான் பார்க்க கூட ஃபோனில் லோக்கலிஸை மேலே காட்டும். இந்த இடத்துல தான் அந்த ஃபோனில் வந்து பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லோக்கலிஸை வச்சு தான் அது வந்து
நம்புறது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வேலை செய்கிற நேரங்கள், அது உங்களை கடையில் வந்து உங்களை மணிக்கூடு சரியான முறையில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் அதை செல்ஃபிகளாகவோ ஏதோ எடுத்து வச்சு ஆதாரங்களாக வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை செய்கிற ஆட்கள் அவர்களுக்கு தெரிய வேணும் இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு வேலை செய்கிறீங்க அப்படின்றது வந்து அவங்க உறுதிப்படுத்துகிற மாதிரி வச்சுருங்க. என்ன சொன்னால் சாட்சியங்கள்லாம் இங்கே வந்து சட்டத்தில் வந்து தேவைப்படும். சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் முடிஞ்ச சாட்சியங்களை சரியாக வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு சில முதலாளிமார் செய்கின்ற இவ்வாறான தரக்குறைவான வேலை ஒட்டுமொத்த தமிழ் முதலாளிகளுக்கும் கெட்ட பேரை உருவாக்கி கொண்டு போகிறது. அண்மைக்காலங்களாக நான் பகிர்கின்ற விஷயங்கள் நிறைய தமிழ் முதலாளிகள் நான் அண்மையில் கூட சந்திச்சேன். சந்திக்க ரதன் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சரியான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, காதில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம், நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இது நேரத்தில் நீண்ட காலமாக நடக்கிறேன்னு சொல்லி சொன்ன தமிழ் முதலாளிகளை நான் அண்மையில் சந்தித்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஆக விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு தவறுகள் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த விடுமுறை வந்ததனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு தமிழ் கடைகளில் அநியாயம் செய்கின்ற முதலாளிகளின் தமிழ் கடைகளில் வேலை செய்கின்ற சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்குரிய உழைப்புக்குரிய ஊதியம் தரணும். இல்லை நீங்கள் அதோட பிறகு நீங்கள் வேலை செய்கிறேன்னு சொன்னால் உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் ஒரு என்னுடைய மனச்சாட்சிக்கு இந்த விஷயம் 2-3 விஷயம் கேள்விப்பட்டதால உறுத்தினதால இந்த வீடியோ போடுறேன். உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. யாருக்காவது இது சம்பந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அப்படி வாட்ஸ்அப்பில் வாங்க, பிரச்சனை இல்லை. மற்றபடி உங்களுடைய முதலாளிகளோடு இது சம்மந்தமாக பேசி அதுக்கப்புறமா இல்லை தரலைன்னு சொன்னால் வழக்குக்கு போயிட்டு காசு எடுக்கிறது தான் நல்ல முறை. விசா இல்லாதவங்க உடனே சொல்லலாம், ஐயோ அண்ணா கிட்ட விசா இல்லைன்னா நான் எங்கே நான் வழக்கு போடுறது. இங்கே விசா இருக்குது இல்லை அதெல்லாமே இல்லை. பிரதிமில்ல போயிட்டு யார் வேணும்னாலும் கேஸ் போடலாம் உங்களுடைய முதலாளிக்கு எதிராக. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.